வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேக்கப் போடுறது ஒரு அழகான கலைங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே பியூட்டி பார்லர் நடத்தி வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு நமக்கு கத்து கொடுக்கறாரு. சோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், யானை காந்திமதியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கும் நிலையில் பக்தர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? எப்பொழுது கோயில் நடை திறக்கப்படும்? முழு விவரங்கள். நெல்லையப்பர் கோவிலுடைய யானை காந்திமதி இன்று காலை உடல்நலக் குறைவால உயிரிழந்தது. வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவு இந்த யானையின் உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யக்கூடிய பூஜைகள், அதாவது கோவில் யானை காந்திமதி கோவிலின் ஒரு அங்கமாகவே வளர்க்கப்பட்டு வந்த நிலையில யானை காந்திமதிக்கான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் சிவாச்சாரியார்கள் யானைக்கான பூஜைகள் எல்லாம் நடத்தினார்கள். தொடர்ந்து யானைக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தற்போது கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அஞ்சலி நிறைவு செய்த பின்னர் கோவிலில் இருந்து யானை காந்திமதி லாரி மூலம் ஏற்றப்பட்டு கோவிலுக்கு சொந்தமான தாமரை குளத்திற்கு கொண்டு பக்தர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கிருந்து சுமார் 1.5 மணி அளவில் யானையுடைய இறுதிச் சடங்குகள் நிறைவு பெற்று அங்கு நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நெல்லை மாநகர் பகுதியை சோகத்தில் மூழ்கி இருப்பதாக தான் சொல்ல வேண்டும். பக்தர்கள் அனைவரும் கோவிலில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பார்க்கும் பக்தர்கள் எல்லாம் கண்ணீருடன் யானைக்கு வழியனுப்பிக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து யானை கிரேன் மூலம் லாரியில் ஏற்றப்பட்டு நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான தாமரை குளத்தில் வைக்கப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. 1:30 மணி அளவில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு நல்லடக்கமானது நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து யானையின் இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.